அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 13/9/2024. தசமி திதி இரவு 10:31 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் இரவு 9:33 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 9:33 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வாகனம் விற்க, தற்காப்பு கலைகள் பயில, விவகாரங்கள் பேசி தீர்க்க, சமையல் மற்றும் சமையல் கற்றுக்கொள்ள, மின்னணு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நான் சொல்வது சரி என்று சொல்லும் பொழுது எந்த சிக்கலும் இல்லை. நான் சொல்வது மட்டும்தான் சரி என்று சொல்லும் பொழுதுதான் உறவில் விரிசல் விழ ஆரம்பிக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க பிடிவாதமாக நீங்கள் பேச மாட்டீங்க, கட்டளையிட்டு நீங்கள் பேச மாட்டீங்க. நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும்னு கனிவான குரலில் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவர்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது முதலீட்டாளர்களும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. ஆனால் சுக்கிரன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விலை உயர்ந்த தங்க நகைகளும் காணாமல் போகாமல் பார்த்துங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு வேண்டியதை செய்வார் என்பதல்ல, கடவுள் நமக்கு சரியானதை செய்வார் என்பதே நம்பிக்கையாகும். ஆமாங்க, எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுக்கணும், எந்த நேரத்தில் நம்மகிட்டேருந்து எதை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுக்கு நன்றாகவே தெரியுங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று கைகூப்பி இறைவனிடம் கையேந்தி நிற்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க.
சில நேரங்களில் ஆவேசப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். தள்ளிப்போன காரியங்களும் வெற்றியடையுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. திடீர்னு அறிமுகமாகறவங்கள நம்பாதீங்க. முக்கியமாக புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கோவப்படுறவங்கள நீங்கள் நம்பிடலாம். ஆனால் உங்களை திடீர்னு நீங்கள் அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டுறாங்கள்ல, அவங்கள்ட்ட கவனமாக இருங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகும். உங்களுடைய சந்தோஷங்களை பாறையில் செதுக்குங்கள், என்றும் நிலைத்திருக்கும். ஆமாங்க, அப்படின்னா என்ன? சோகமாக எது நடந்திருந்தாலும் அதை உள் மனசுக்குள்ளார வச்சுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷமாக ஏதாவது நடந்திருந்தால் அதை அடிமனசுக்குள்ளார அடைச்சி வச்சு சில நேரங்களில் நினச்சி பார்க்குறது நல்லதுங்க. ஆமாங்க, அதனால தாங்க நல்லதாக இருந்தால் நினைத்து கொண்டிருப்பீங்க, அல்லதாக இருந்தால் அதை மறந்து விடக்கூடிய மானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய கல்வி தகுதியை கொஞ்சம் அதிகமாக்கிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இன்னைக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. திருவிழாவாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, முன்னெடுத்து இன்றைய தினத்தில் நீங்கள் நடத்துவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அதிகப்படியான ஆட்டம் குறுகிய கால ஓட்டம் என்பதனை உணர்த்துகிறது ஆடிக்கொண்டிருக்கும் பம்பரம். ஆமாங்க, வசதி வந்துருச்சு அப்படின்னு வாயாட மாட்டீங்க. பழசெல்லாம் நீங்கள் மறந்து போக மாட்டீங்க. அதுலேயும் சின்ன வயசில் கஷ்டப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்தார்களோ அவர்களை மறவாமல் நீங்கள் என்றும் மனசிலேயே வைத்து வணங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஷேர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் வகைகளில் நிலம் வாங்கி போட்டதுலேருந்தும் இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் வசதி வர வாய்ப்பு இருக்குதுங்க. திடீர் லாபம் யோகம் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்திலேயும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க.
கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகத்தை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதையெதையோ விரும்பிய இதயம் இன்று எதையும் விரும்பாமல் இருக்கவே விரும்புகிறது. ஆமாங்க, எதனதன் மேலேயோ நீங்கள் ஆசைகள்லாம் வச்சிங்க. ஆனால் இப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் யோசிக்கிறதில்ல. என்ன தான் நாம் முயற்சி பண்ணாலும் நடக்கிறது என்னவோ நடக்க தான் போகுது. இதுக்காக என்னத்துக்கு நாம் ரொம்பலாம் மெனக்கிடுவான அல்லது ரொம்ப ஏன் நம்ம கவலைப்படுவான, எல்லாம் இறைவன் செயல் என்று நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இயற்கையாக யதார்த்தமாக இறைவனை வணங்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப நீங்கள் அக்கறை காட்டுறீங்க, அன்பு காட்டுறீங்க, அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க, அவங்கள நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி பார்த்தாலும் பெருசாக நல்லா வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்தக்காரங்க மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. சனி பகவான் சரியில்லாமல் இருக்கிறதுனால சமயோஜித புத்தியை பயன்படுத்துறது நல்லது. மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. பார்த்து பார்த்து தான் சாப்பிட்றோம், இருந்தாலும் வயிறில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, நாம் போடுற உழைப்புக்கு இது பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் கடினமாக வேலை பார்க்குறது முக்கியம் இல்லை, மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும், அதுதான் முக்கியங்கிற சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஏமாற்றங்கள் பழகி போகிறதே தவிர எதுவும் மறந்து போவதில்லை. ஆமாங்க, சின்ன வயசுலேருந்து எத்தனையோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாம் ஒரு பக்கம் அடி மனசுக்குள்ளார ஓடிட்டு தான் இருக்குது. அதனால தான் பட்ட கஷ்டம் மறுபடியும் வந்துடக்கூடாது, நாம் தான் ஏதோ பட்டுட்டோம், பிள்ளைங்க படாமல் இருக்கணும், அவங்களுக்கு காலாகாலத்தில் ஒரு நல்ல வழியை காட்டணும், அதனால் ஓடிக்கிட்டு இருப்போம், உழைச்சிக்கிட்டே இருப்போம், சேமித்து அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போங்கிற குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அடிமனசில் இருந்த ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த இடத்தையும் கொடுத்துட்டு புதுசு ஏதாவது நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக தொடங்கணும்னு இருந்தீங்க, தொழில் தொடங்கணும்னு இருந்தீங்க, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நாம் ஏன் இன்னொருத்தங்கள்ட்ட வேலை பார்ப்பானே, ஏதாவது தொழில் தொடங்குவோம் அப்படின்னு கையில் பெருசாக இல்லைன்னாலும் சின்னதாக ஏதாவது ஒன்று முதல்ல ஆரம்பிப்போம், ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்களும் பாசமாக நடந்துப்பாங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. ஏன்னா உங்களை போல் குறைந்த நேரத்தில் அதிகமான வேலையை செய்கிறவங்க
யாருமே இப்போ கிடையாது. ஒரே நேரத்தில் 2-3 வேலையை பார்க்குற அளவுக்கு மூளை பலமும் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நனவாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழகு உறவுக்கு நலம். ஆமாங்க, குறைச்சி சாப்பிட்டோம் அது நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும். அளவாக உறவுக்காரங்க சொந்தக்காரங்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசணும் பழகணும்னா அது நமக்கு உறவுக்கு பலமாக இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதனை அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லாம் சரிதாங்க, ஏற்கனவே பழைய கடன் ரொம்ப பெருசாக இருக்குது, அது எப்போ அடையன்னு தெரியலையே நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. திடீர் பண வரவும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் குறைந்த வட்டிக்கு நீங்கள் லோனை வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடனை பைசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த கொடுக்காமல் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. அந்த இடத்த விற்க வேண்டி தான் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் அந்த கூட வேலை பார்க்குறவங்கள நீங்கள் அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வலுத்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, லட்சியத்தை நோக்கி நம்பிக்கையோடு 2 அடி நாம் எடுத்து வைத்தால் லட்சியமானது நம்மை நோக்கி 4 அடி வேகமாக வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க தைரியமாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க, குறிக்கோளோடு இருப்பீங்க. யாராவது இடையிடையில் குழப்பி விட்டாலும் கூட நான் அப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வழி தனி வழி என்று எங்கும் எப்போதும் தனி ஒருவராக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு இன்னைக்கு வரும். அவசரத்தில் அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளும் இன்றைக்கி பொறுப்பாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால
இருக்கிறதுனால உடல் பருமனை குறைக்கிறது, அது மாதிரி பார்க்குறதுக்கே ஸ்லிம்மாக அழகாகிக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கீழே தவறி விழுந்துடக்கூடாது. லேசாக தலை சுத்தல் வர வாய்ப்பு இருக்குது. பிபி கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகும். வேறு ஏதாவது பேசி முடிவெடுத்து புது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தாலும் அதுவும் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நம்முடைய வாழ்க்கை குறுகியது, அதை வீணாக்காதீர்கள். அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்ந்தும் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தும் உங்களுடைய வாழ்க்கையை காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசுகிறது, அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நாம் வாழணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? நமக்குன்னு கடவுள் கொடுத்தது எங்கேயும் போயிடாது. நமக்கு கொடுத்ததை வச்சுக்கிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறதா நல்லதுன்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு முன்னோடியாக முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். கோபப்படாமல் இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுக்க வேண்டாங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். ஏதோ வாய்க்கு ருசியாக இருக்குன்னு காரசாரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்ற கடகடகதுன்னு சொல்லின்னு இருக்கக்கூடாதுங்க. நேற்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். திடீர்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அவசரப்பட்டு எதுவும் பேசிக்க வேண்டாம். மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பொறுமையாக கேட்டுங்க. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க உங்களை வேவு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் தழைஞ்சி குழஞ்சி போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. தட்டி கொடுத்து கொண்டு வர பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தோல்விகள் வரும்பொழுது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் ஆராய்ந்து பார்க்காமல் அழுது கொண்டு இருக்காதீர்கள். ஆமாங்க, சிலர்லாம் தோல்வி வந்துடுதுன்னா துவண்டு போய் விழுந்துருவாங்க. அதே மாதிரி அப்பப்போ பொங்கி பொங்கி அழுவாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி கிடையாதுங்க. ஏன் நாம் தோற்று போனோம், எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், எதில் நாம் தவறி போனோம், எதை நாம் சரி பண்ணணும், எதனால் இப்படி ஆனோம், அடுத்தது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு விவரமாக விளக்கமாக மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய விவாத மேடை நடத்தி அடுத்தது முயலும்போது வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற விடையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்காரு. ஆனாலும் யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு இருக்குதுங்க.
ஆனால் எங்கே போச்சுன்னு தேட வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு செலவுகளும் இருக்குங்க. குடும்ப பராமரிப்பு, வீடு பராமரிப்பு, வாகன பராமரிப்புன்னு பராமரிப்பு செலவே அதிகமாகின்னு இருக்குது. வழக்கமான செலவுகளாக இருக்குது. அப்புறம் புது புது செலவு திடீர்னு உள்ள நுழையுது. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. 7:30 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக பொறுமையாக பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது மெதுவாக எழுந்துருங்க. திடீர்னு அப்படியே சடனாக எழுந்திருக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக யோசிங்க, ஒன்றும் ஆகாது. நிதானமாக யோசிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நட்பு அதிகரிக்குங்க. அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தில் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்தாலும் மேலே இருக்கிற அதிகாரி கூப்பிட்டு சில பொறுப்புகளை கொடுப்பாரு. அதில் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கடிகாரம் போல உன்னுடைய கடமையை செய். அதை கையில் கட்டியிருந்தாலும் ஓடும், கீழே கழற்றி வைத்திருந்தாலும் ஓடும். ஆமாங்க, அதுபோல தாங்க விடுமுறை நாட்களில் கூட விடுப்பு எடுக்காமல் மனசுக்குள்ளார புது புது திட்டங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை, இதையெல்லாம் மனசில் நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி இருக்கோம், அடுத்தது எப்படி ஆக போகிறோம், ஏற்கனவே எப்படி இருந்தோம் அப்படின்னு தன்னைத்தானே தன்னுடைய திறமையோடு காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வருங்காலத்தை சிறப்பாக ஆக்கிக்கொள்வதற்கான வழிவகைகளை செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர்னு பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக காத்திருந்தேன், இது இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு சின்ன சின்ன சந்தோஷமும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. 7:30 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான தடுமாற்றம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. கூட படித்த சில நண்பர்கள் அவங்கள திடீர்னு எதேச்சியாக இன்றைக்கி சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் ஏதோ பரவாயில்ல, ஆனால் நாம் தான் இப்படி கஷ்டப்படுறோம், நேற்று வந்தவங்கெல்லாம் வாரி குவிக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், திடீர்னு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அதே நேரம் பெருமைத்தக்க தரக்கூடிய சில சம்பவங்களும் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதிலும் மோதல் வேண்டாம். உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருங்கள். ஆமாங்க, ரொம்ப நாம் விழுந்து புரண்டு என்ன தான் ஓடி உழைச்சாலும் கூட ஒட்டுறது தாங்க ஒட்டுது. அதுக்கே நம்ம ரொம்ப நம்மளை வருத்திப்பான. அதனால் நம்முடைய கடமையை நாம் சிறப்பாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்துக்கிட்டே இருப்போம். நமக்கு எப்போ எது தேவைப்படுதோ அதை இறைவன் கொடுக்க போகிறாருன்னு எங்கும் எப்பொழுதும் அமைதியாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பவர்
இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு மாறுறது, வாங்கிறது, விற்கிறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் அன்றைக்கி சிறப்பாக முடியுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் நல்லது நடக்கும். சகோதரிக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வளமான இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் சொத்து வந்து சேர வாய்ப்பு இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை தொட்டாலும் 2வது தடவை 3வது தடவை தான் முடியுது. முதல் தடவையே முடிய மாட்டேங்குது. போனோம், வேலையை முடித்தோம் அப்படின்னு இருக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏழரைச்சனி இருக்கிறதுனால உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் பயந்துடாதீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தந்திரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாருங்க. நமக்கெல்லாம் இந்த தந்திரம் தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சிலரை பார்த்து நாம் சொல்லுவோங்க. இந்த தந்திரத்துக்கு உரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு தாங்க. ராகு தசை நடக்கிறவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க. ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, திருவாதிரை, சுவாதி, சதயம், இவங்கெல்லாம் தந்திரமாக சில வேலைகளை செய்து முடிப்பாங்க. கண்ணில் மண்ணை தூவி காரியத்தை முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் 2-3 விதமாக யோசிப்பாங்க, மாற்று வழி தேடுவாங்க. அப்போது தந்திரத்துக்கு உரிய கிரகமாக ராகு தாங்க சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக ஜாதக பாரிஜாதம் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமையான நூல். அதில் சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. தந்திரம் ராகுன்னா சுதந்திரம் யார்? சூரியன் தாங்க. அவர் தான் சுதந்திரத்துக்கு உரிய கிரகம். ஒருத்தர் சுதந்திரமாக செயல்படுறாரு அப்படின்னா அவங்க சூரியன் ஆதிக்கம். சிம்மராசிக்காரங்களை பாருங்கள், யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. சிம்மலகுணக்காரங்களும் அப்படி தான். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்தவங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க. கடைசியாக அவங்க என்ன சொல்லி ஆரம்பித்தாங்களோ அதிலே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதுதான் அந்த சுதந்திரத்துக்குரிய கிரகமாக சூரியன் வராருங்க. நரித்தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். தந்திரத்திலே நிறைய தந்திரம் இருக்குது. அதில் நரித்தந்திரம் யார்? அதெல்லாம் ராகு தான். ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ராகு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வேலையை முடிப்பாங்க. ரிசல்ட்டு தான் அவங்களுக்கு முக்கியம். ரூட்டு முக்கியம் இல்லை, என்ன பாதையில் போகிறோம் அப்படிங்கிற முக்கியம் இல்லை, ரிசல்ட்டு அதை சக்ஸஸ் பண்ணி காமிப்பாங்க. அதனால் ராகுவோட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டுங்க. இதுலேயே ராஜதந்திரம் அது யாருக்குள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகம் சேர்ந்துருக்கிறவங்க ராஜதந்திரமாக நடந்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி பாருங்கள், போராளிகள் சிலர்லாம் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியத்தை அடையிறதுக்காக. சனி, செவ்வாய் இந்த 2 கிரகம் ஒன்று சேர்ந்துருந்தாலோ பார்த்தாலோ அவங்க போராளிகளாக இருப்பாங்க. அவங்க லட்சியத்தை அடையிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. தியாகிகள் அப்படின்னா சூரியன், செவ்வாய். ஏன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள், குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறது, சகோதரிக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணுறவங்க, தியாகம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நாட்டுக்காக தியாகம் பண்ணுறவங்கள சூரியன், செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்க பார்க்குறவங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணுவாங்க.
பொதுவாக வந்து தியாகம் யாருது அப்படின்னா சுக்கிரனுக்குள்ளது தான். விட்டு கொடுக்கறது சுக்கிரன் தான். அதே மாதிரி சட்டம் அப்படின்னா அது சனி பகவானுக்குள்ளது. திட்டம் தீட்டுறது அப்படின்னா அது புதனுக்குள்ளது. இதெல்லாமே வந்து பழமையான நூல்களில் நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. அதை நுணுக்கி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பராசர ஹோரா, அதுக்கடுத்தது வந்து ஜாதக பாரிஜாதம், இதெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து படிக்கும் பொழுது இந்த மாதிரி சுவையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் சுற்றி இருக்கிறவங்களில் சுதந்திரமானவங்க யார், தந்திரமானவங்க யார் அப்படிங்கிறத ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொள்வோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.